உட்பட்ட கிராமம் தான். ஆனால் வவுனியாக்குள்ள இல்லை. வவுனியாவில் வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்படியான ஒரு இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்தது. நயினாமடு ஒரு ஆசிரியை நயினாமடுகின்ற ஒரு சின்ன ஒரு கிராமம். அதாவது வவுனியா A9 ரோட்டில் யாழ்ப்பாணம் வர்ற கண்டி ரோட்டில் வவுனியா தாண்டிக்குளத்தை தாண்டினா 2 சின்ன கிராமம் பெறும். அதை தாண்ட பண்டிகை தோளம் வரும். பண்டிகை தோளத்தை தாண்ட பெரிய மடு வரும். பெரிய மடு தாண்ட இடையில ஒரு சின்ன கிராமம் வரும். அதை தாண்ட புளியங்குளம் வந்து தான் ஃபேமஸான ஒரு இடம். என்ன சொன்னால் புளியங்குளம் சந்தி வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து A9 யாழ்ப்பாணம் போகுது, ஒன்று வந்து இந்தியாவில் முல்லைத்தீவு போகலாம். முல்லைத்தீவு போய் அதுக்கால மாங்குளம் போய் அதுக்களையும் யாழ்ப்பாணம் போகலாம். ஏன்னா அந்த ரோட்டில் போனால் தான் நெடுங்கணி போகலாம். அதுக்கால போனால் சிங்கள கிராமத்துக்கும் போகலாம். டொலர் ஃபார்ம், கிங் ஃபார்ம்னு அந்த காலத்தாக்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இடையில பிரிஞ்சதை கால போகிறது சின்ன சின்ன கிராமங்கள். அந்த புளியங்குளம் தாண்டி அந்த நெடுங்கணி போகிற பக்கம் அதுக்குள்ளே வந்து 2 சின்ன சின்ன கிராமங்கள் பேர் வந்து சன்னாசி பிறந்தன். அடுத்த நயினாமடு. இந்த நயினாமடு இடத்துல பாடசாலை டீச்சருக்கு நடந்த அந்த களத்தரப்பு என்னென்னு சொன்னால், இப்போ பரவலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன்னா கள்ளத்தொடர்பு ஆள வந்த சம்பவம் என்று சொல்லி, ஏன்னா டீச்சர் பாடசாலை டீச்சருக்கும் என்ன ஒரு காதல் ஏற்பட்டு அது போன வருஷமே பிரச்சனை இல்லாமல் நடந்து போலீஸில் இல்லாமல் போய் அந்த கேஸ்லாம் தள்ளுபடியாகி இடத்துல அந்த பொடியன் என்ன செய்து விட்டான்னு சொன்னால், முதல் லவ் பொடியன் வந்து தானும் அவாவும் இருந்த ஒரு வீடியோவை வந்து புருஷனுக்கே அனுப்பியிருக்கான். அதை பார்த்தோன்னா புருஷன் கொந்தளிச்சு போய் அவன் புருஷன் செய்தது 2 பேருக்கும் செய்திருக்கணும். தன்னை மனைவிக்கு செய்திருக்கிறார். 2 பேரும் தான் தப்பு செய்தவர். வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதை கதை போனால் புளியங்குளத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஏன்னா முந்தி புளியங்குளத்தில் போலீஸ் ஸ்டேஷன்கள் இல்லை. திருவண்ணாமலைக்கு முதல் இப்போ வந்து புளியங்குளம் தான் போலீஸ் ஸ்டேஷன் தான். அங்கே வந்து கதைப்பம்னு சொல்லி மனசியை அழைச்சி கொண்டு போய் இடையில காடு இருக்குது. அங்கே நைனாமலையிலேருந்து வாரண்டா இடையில சின்ன காடு, பெரிய காடு, சின்ன காடு, பெரிய காடுகள். அதுக்காக வந்து புளியங்குளம் வரணும். அப்போ இடையில வந்து மனசியை வெட்டி களத்தை மட்டும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் மனசியை வெட்டினான். இன்ன சம்பவத்துக்கு தான் வெட்டி இருக்கிறான்னு சொல்லி அவரும் வந்து சரணடைந்து போலீஸில் இருக்கிறார். இப்போ அவரை விட்ட அவன் முதல் காதலிச்சவன் வந்து அப்படியே விட்டுருக்கலாம், வாழ்ந்துட்டு போட்டு உண்டு. என்ன அற்பாசியோதரியில் அவன் திருப்பி சொந்த புருஷனுக்கே தானும் அந்த பிள்ளையும் இருந்த அந்த ஆசிரியம் இருந்த வீடியோவை அனுப்பியிருக்கிறான். நான் அவ்வளவு ஒரு கொடூரமான ஆளாக இருக்கிற புருஷனை விட அவன் தான் இப்போ கொடூரமான ஒரு ஆள். ஏன்னா கணவனையே கொலைக்கு தூண்டி விட்ட ஒரு ஆள் அவனுக்கு சரியான சட்டத்தின்படி முதல்